கோவையில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் பலத்த சூறாவளி காற்றில் சாய்ந்து சேதமடைந்தன. கோவை பீளமேடு, தண்ணீர் பந்தல் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வாழை சாகுபடி செய்திருந்தனர். கடந்த சில நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. மழை குறைந்த நிலையில் பீளமேடு உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென்று பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் விவசாயிகள் பயிரிட்டிருந்த வாழைகள் அனைத்தும் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. ஒரு மாத காலத்திற்குள் அறுவடை செய்ய இருந்த நிலையில் சூறாவளி காற்றால் வாழைகள் அனைத்தும் சாய்ந்து விழுந்துள்ளது விவசாயிகளிடம் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வருஷம் நடவு போட்டு இப்போ 9 மாசம் ஆச்சுங்க. காய் இந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்குள்ள வெட்டுறதுக்குள்ள அது மாதிரி எல்லாம் காத்தடிச்சு நேற்றுக்கு மழையில எல்லாம் முறிஞ்சிருச்சு. எவ்வளோ 65,000 ரூபாய் செலவு பண்ணி இருக்கிறீங்க. இது வரைக்கும் ஆள் கூலி, சொட்டு நீர் எல்லாம் போட்டு இது பண்ணுங்க. நம்ம நீ என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. மழை மற்றும் சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.